எனது விஜய் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டாரா? ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அப்புறமா மறுபடியுமே சினிமாவுக்கு வர போறாரா? இது ஒரு குட் நியூஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட, இவருக்கு அரசியல் வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகுது இதனால? அது மட்டும் இல்லாம அரசியல்ல இதனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்கலாம். விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஒரு முழு நேர அரசியல்வாதியாவே மாறிட்டாரு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா சந்திச்சிருக்காரு. மே 4ஆம் தேதி இவர் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர போறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம்தான். ஸோ இதுல விஜய் முதன்முறையா சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் தான். இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. இதுவும் நான் கடைசி படம், அதாவது நான் அரசியல்ல முழு நேரமா வந்துட போறேன், அதனாலதான் இந்த படத்துல கடைசியா நடிச்சு முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மேல எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் அவரோட ரசிகர்களுக்கு மட்டுமே இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருந்துச்சு. குறிப்பா அரசியல் தலைவர்களுமே இந்த படத்துக்கு மேல நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. படத்துல விஜய் என்ன மேஜிக் பண்ண போறாரு, இந்த படத்தை வச்சு என்ன அரசியல் பேச போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு எல்லாருமே ஆவலா இருந்தாங்க. ஆரம்பத்துல ஜனவரி 9ஆம் தேதியே இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழுவினர் அறிவிச்சாங்க. ஆனா கடைசி நேரம் வரைக்குமே சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால இந்த படம் ரிலீஸ் ஆகல. இது மட்டுமே இல்லாம இதுக்கு முன்னாடியுமே விஜயோட நிறைய படங்கள் சென்சார் சான்றிதழ் கிடைக்காம ஸ்டாப் ஆகுற ஸ்டேஜுக்கு போகும். ஆனா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு வழியில கிடைச்சிடும். ஆனா சில டைம்ல படங்கள் தள்ளி போனா கூட ஓரிரு வாரங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆகிடும். ஆனா இந்த படம் மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல, சென்சார் சான்றிதழ் கொடுக்காம. ஸோ இது தொடர்பா வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு ஹைகோர்ட் போச்சு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போச்சு. அப்படி மாறி மாறி போய் இப்போ அந்த வழக்கையை வாபஸ் வாங்கிட்டாங்க. மறுதணிக்கைக்குமே படக்குழுவினர் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ மறுதணிக்கையுமே பண்ணாங்க. ஆனா அரசியல் நேரத்துல இந்த தேர்தல் விதிமுறைகள் அமல்ல இருந்ததுனால இந்த படம் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் சென்சார் சான்றிதழ் கொடுக்கல. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. எல்லாமே இந்த படத்துக்கு, அதாவது மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லாமே முடிஞ்சிடும். அதனால படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிடுவாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத வகையில தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி படத்தோட ஒரு சில 5 நிமிட காட்சிகள் வெளியாச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடியோல நானே பேசியிருந்தேன், இந்த படக்குழுவினர் ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகளை வெளியிடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் முழுசா வெளியானா எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த 5 நிமிட காட்சிகள் அதே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் படக்குழுவினர் வெளியிட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்துச்சு. ஏன்னா விஜய்க்கு இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த படம். ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இவர் அரசியலுக்கு எந்த நோக்கத்துக்கு வராரு, என்ன மாற்றத்தை கொண்டு வர போறார் அப்படிங்கிறத ஒரு வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த படம் இருக்கும்னு தெரிஞ்சுது. இதனால ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமா இருந்தது. அதே நேரத்துல மற்ற ஒரு அரசியல் கட்சியினரை தாக்குற மாதிரியும் இருந்துச்சு. அதுல பாக்குறப்பவே அவர் யாரை சொல்றாரு, எந்த கட்சியினரை சொல்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது அந்த ட்ரெய்லரையே. அதனால இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ஸோ இந்த 5 நிமிட காட்சி தானே அப்படிங்கிற பார்த்தா திடீர்னு பார்த்தா ஃபுல் படம் பத்தியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி லீக் பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இந்த படம் லீக் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே விசாரணை தொடங்கினாங்க. இந்த படக்குழு தரப்புல புகாருமே கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேரை கைது பண்ணியிருந்தாங்க. அவங்களை எதுக்காக கைது பண்ணாங்க, ஏன் கைது பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க தான் படத்தை லீக் பண்ணதா அப்படின்னு கேட்டா அதுவுமே தெரியல. ஒருவேளை இவங்க படத்தை ஷேர் பண்ணவங்களா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரத்துல படக்குழுவினர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, தயவு செஞ்சு யாரும் படத்தை பார்க்காதீங்க, இன்னொரு நபருக்கு ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி லீக் பண்ணலாம், அதுவும் ஒரு சாதாரண படம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரோட ஒரு அரசியல் கட்சி தலைவரோட படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது எப்படி லீக் பண்ண முடியும்? அதாவது அந்த ஒரு படக்குழுவினர் அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா, படம் லீக் ஆகுற வரைக்கும் எப்படி கேர்லெஸ்ஸா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் முன்வைக்கப்பட்டுச்சு. கடைசியா ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் எடுத்தோம்ப்பா, அவர் தான் படத்தை பார்க்கறதுக்கு பென்ட்ரைவ்ல ஏற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காட்டி இப்படி லீக் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவரையுமே கைது பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிதான் இந்த படம் லீக் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதுல மறுக்க முடியாத விஷயம் என்னன்னா, விஜய் தான் வேணும்னே இந்த படத்தை லீக் பண்ணாரு. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரே வாண்டடா படத்தை லீக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி
அவர் மேலே குற்றச்சாட்டை வச்சாங்க, மற்ற கட்சியினர் மேலேயுமே குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ அந்த டைம்ல இன்னொரு தகவல் வெளியாச்சு. என்னன்னா, தயாரிப்பாளருக்கு நஷ்டம், இந்த படம் லீக் ஆனதுனால தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, அதனால விஜய் இன்னொரு படத்துல நடிச்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வியூகம் வகுத்தாங்க. ஸோ இது ஒரு அசம்ஷன் தான். ஒருவேளை நடிச்சு கொடுக்கலாம், ஏன்னா தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பா ஏத்துக்கணும், அவர் இன்னொரு படத்தை நடிச்சு கொடுப்பாரு, கமிட் ஆவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த நிலையில தான் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த விஜய் மறுபடியும் படம் நடிக்க போறாரு, சினிமாவுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்குது. சோ இது தொடர்பா தயாரிப்பாளர் தனஞ்சயன் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதாவது அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் லீக் ஆனதுனால தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், ஒரு வேளை விஜய் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது அவர் கான்பிடண்டா விஜய் நடிப்பார்னு சொல்லல, ஒருவேளை இருக்கலாம், விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும், ஒருவேளை நடிச்சு கொடுக்கதா இருந்தா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடியுமே தெலுங்குல பவன் கல்யாண், அதுக்கப்புறமா மலையாளத்துல பிரேமம், இந்த மாதிரி படங்களுமே ரிலீஸ்க்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் இந்த படங்கள் வெளியாகி மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்தாங்க, எந்த ஒரு நஷ்டமுமே ஏற்படல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதே மாதிரி இப்ப இதுல எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, இந்த 2 படங்களையும் உதாரணமானா, இந்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு வேளை வசூல் ரீதியா நிறைய வரவேற்பு கொடுத்து மெகா ஹிட் ஆச்சுன்னா அவர் தயாரிப்பாளருக்கு படம் நடிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால அவர் அரசியல்லே ஃபோக்கஸ் பண்ணுவாரு. அதையும் மீறி படம் ஓடாம நஷ்டத்தை சந்திச்சுது அப்படின்னா வேணா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை விஜய் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு விஜய் நடிச்சு கொடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது, தயாரிப்பாளருக்கான நஷ்டத்தை போக்குறதுக்காக தான் விஜய் நடிச்சு கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ விஜய் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் ஆந்திர துணை முதலமைச்சரா இருக்காரு. அவருமே இப்போ ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காரு, 2 குதிரை சவாரி பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அரசியலையுமே இருக்காரு, இன்னொரு பக்கம் தொடர்ந்து படங்கள்லயுமே நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இது ரெண்டுமே மேனேஜ் பண்றாரு. ஸோ அதே மாதிரி விஜய் பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெளிவா சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா முழு நேரமா அரசியல மட்டும்தான் இருப்பேன், நான் சினிமா பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஸோ இருந்தாலுமே ரசிகர்கள் கேட்குற விஷயம், தயவு செஞ்சு ஒரு படமாவது நடிச்சு கொடுங்க, அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரசிகர்கள் கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அரசியல்வாதியாவே ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்லே தெரியுது விஜய்க்கு எவ்வளவு கூட்டங்கள் வராங்க. இந்த டைம் ஓட்டு போடுறதுக்கு கூட எத்தனை பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கோம். ஸோ விஜய் வின் பண்றாரோ இல்லையோ கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா இந்த சதவிகிதம், வாக்கு சதவிகிதம் அப்படிங்கறது நிறையவே சிதறடிச்சிருவாரு. வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் கண்டிப்பா ஒரு மேஜிக் பண்ண போறாரு, அது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இது மட்டும் இல்லாம விஜய் இந்த படங்கள் நடிக்கிறது, இந்த தயாரிப்பாளருக்கான நஷ்டத்துக்கான படங்கள் நடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். ஒருவேளை விஜய் படத்துக்கு நடிக்க வந்துட்டார் அப்படின்னா அவரோட அரசியல் வாழ்க்கை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை 2 மேனேஜ் பண்ண போறாரு அப்படிங்கிறது அவர் கையில தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஷூட்டிங், ஒரு பக்கம் அரசியல் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுவாரா, இல்லைன்னா இல்லப்பா எனக்கு அரசியல் போதும் அப்படின்னு அரசியல்ல ஒதுக்க போறாரா, இல்லட்டா அரசியல் எனக்கு கை கொடுக்கல, நான் என்னோட வழியை நான் தொடர்ந்துட்டு போறேன் அப்படின்னு சினிமாவுக்கு போக போறாரா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் விஜயோட அரசியல் நகர்வு என்ன மாதிரி இருக்க போகுது, அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது, இவர் எத்தனை தொகுதிகளை வின் பண்ண போறாரு, எதிர்கட்சியா வர போறாரா இல்லட்ட ஆட்சி அமைக்க போறாரா அப்படிங்கிறது கண்டிப்பா மே 4ஆம் தேதி யாரு சொன்னாலும் சொல்லட்டாலும் அன்னைக்கு இரவே தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் படங்கள் அடுத்தடுத்து நடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா, இல்லைன்னா வேண்டாப்பா அவர் சினிமாவுக்கே போக வேண்டாம், முழு நேரமா அரசியல்ல மட்டுமே இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல, அவருக்கு அரசியலே வேண்டாம்ப்பா, அவர் வழக்கம் போல ஒரு 300 கோடி 400 கோடி சம்பளத்தை வாங்கிட்டு சினிமா நடிச்சாலே போதும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.